அனைவருக்கும் வணக்கம். தம்பி சூர்யாவை எப்படியாவது கைது பண்ண வைக்கணும்னு சொல்லி சில நபர்கள் ஆசைப்படுறாங்க. நம்ம மேல ரொம்ப கோபத்துல இருக்காங்க. ஏன்னா அவங்களுடைய உண்மையான முகத்தை எல்லாம் தொடர்ச்சியா எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டே வரோம். அதை அவங்களால தாங்கிக்க முடியல. ஏற்கனவே 2 புகார் கொடுத்தோம், ஒரு நடவடிக்கையும் இல்லை. தம்பி சூர்யா வெளியில சுதந்திரமா சுத்திக்கிட்டு இருக்கான். எதுலயாவது ஒண்ணுல வலுவா சிக்குனானா சேர்த்து வச்சு செஞ்சு விட்டுறலாம்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. யாருன்னு தானே கேக்குறீங்க? வரத பெருமாள் கோவில்ல அன்னதானம் போட்ட பெரியாரிஸ்டுகள். இதுக்கு மேல நான் விரிவா சொல்ல விரும்பல, நீங்களே யாருங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இப்ப ஒரு வழக்கு, ஒரு சிறை அப்படின்னா அது அவனுக்கு வளர்ச்சியை கொடுத்துடக்கூடாது, வீழ்ச்சியை தான் கொடுக்கணும். அப்ப தவறான ஒரு விஷயத்த சொல்லி இவனை எப்படியாவது கைது பண்ணிட்டோம்னா அது அவனுக்கு அவமானமா மாறிடும். வெளியில தலை காட்ட மாட்டான், அப்படியே குப்பையை போட்டு மூடுற மாதிரி மூடி போடலாம் அப்படிங்கிறது அவங்களோட எண்ணம். இப்ப அண்ணன் சீமான் அவர்களே எடுத்துக்கோங்களேன். பல போராட்டங்களுக்கு போவாரு, போராட்டத்துல மக்களுக்காக நிற்பாரு, மக்களுக்காக போராடுவாரு, எல்லாம் நடக்கும். எதை பத்தி நியூஸ்ல போட மாட்டாங்க. இந்த விஷயத்துக்காக அனுமதியின்றி போராட்டம் நடத்திய சீமான் கைது செய்யப்படுவாரா படமாட்டாரா அப்படிங்கிறது விவாத பொருளா வராது. விஜயலட்சுமி வழக்குல சீமான் கைது செய்யப்படுவாரா படமாட்டாரா, இதுதான் விவாத பொருளா வரும். ஏன்னா இது ஒரு அசிங்கத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயம். அப்படிதான் நம்மளை எதை சொல்லி கைது செய்ய நினைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நான் ஒரு சாதிய மனநிலையோடு இருக்கிறேன், சாதியவாதி, பிரிவினை ஏற்படுத்த பாக்குறேன், அந்த மக்களுக்கு எதிராக பேசுறேன், சாதி என்ன மண்டைக்குள்ள எப்படி வந்தது அப்படின்னு சொல்லி ஒரு சமுதாயத்துக்கு எதிரான மனநிலையில் நான் இருப்பது போல சித்தரிச்சு என் வாயிலிருந்து அதை வர வச்சு இதை வச்சு உன்னை தூக்கிடலான்னு சொல்லி நினைக்கிறாங்க. இது ஏன் இவங்க நினைக்கிறாங்கிறத சொல்றேன், அதை பின்னாடி நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். முதல்ல ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன், எங்களுடைய கோட்பாடு என்னங்கிறத பத்தி சொல்லிக்கிறேன். சாதிய எண்ணம் கொண்டவன் அரசியலுக்கு வந்தால் நாடு நாசமா போயிடும் சொன்னது யாரு தெரியுமா? பசும்பொன் முத்துராமலிங்க தேவரையா. அந்த கோட்பாடு, அந்த மனநிலையில தான் நாங்க நிக்கிறோம். அதே தேவரையா இன்னொன்னு சொல்லியிருக்காரு, ஆரியமும் திராவிடமும் வேற வேற இல்லை, ரெண்டுமே ஒண்ணுதான், ஒரு நாள் கைகுலுக்கி சங்கமிப்பார்கள். அந்த மனநிலையோடு ஆரியமும் வேணாம், திராவிடமும் வேணாம், இந்திய தேசியமும் எங்களுக்கு வேணாம், நாங்கள் தமிழர்கள் என்று தமிழ் தேசிய கொள்கைக்குள், சமத்துவம் என்கிற ஒற்றுமைக்குள் நாங்க நிக்கிறோம். இதுதான் எங்களுடைய ஸ்ட்ராட்டஜி. நீங்க நினைக்கிறது என் வாயிலிருந்து வராது. எந்த காலத்திலும் எந்த சமுதாய மக்களுக்கும் எதிராக நாங்கள் பேச போறது இல்லை. அவங்க நினைக்கலாம் ஏதாவது அந்த காட்டுவான், வீடியோ போடுவான், நாளைக்கு விஜயலட்சுமி விட்டு அவங்க சாதி என்னன்னு சொல்லி நம்ம போட வச்சிட்டோம், அவங்க சர்டிபிகேட்டை வெளியிட்டு இருக்காங்க, இவங்க எதிராக ஏதாவது வீடியோ போடுவோம்னு நினைச்சாங்க. நடக்காது. பெரியார் மண்ணுல அது நடக்காது. சாதிய மனநிலையோடு இங்க யாருமே இருக்கக்கூடாது. புரியுதுங்களா? பிரச்சனை வரும்போது நான் இந்த சமுதாயத்தை சேர்ந்த பெண்ணு வடமாவட்டங்கள் உங்களால கால் வைக்க விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு, அடுத்த பிரச்சனை வரும்போது நான் பெரியாரிஸ்ட், சாதி ஒழிப்பாளர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சுத்தக்கூடிய ஆட்கள் நான் கிடையாது. சரிங்களா? இப்ப ஜனஸ்நேகில் யோகேஷ் அப்படின்னு ஒரு நபர் இருக்காரு, கர்நாடகாவை சேர்ந்தவர், சோசியல் ஒர்க்கர், சமூக சேவை செய்யக்கூடிய ஒரு 30 வயது இருக்கக்கூடிய இளைஞர். அங்க இருக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் ஹீரோவா தெரியக்கூடிய ஒரு நபர். சினிமாவில் பிரபலமா இருக்கக்கூடிய நபர்களுக்கு இருக்கக்கூடிய ஆதரவை விட சோசியல் மீடியாவில் ஜனஸ்நேகி யோகேஷுக்கு தான் கூடுதலான ஆதரவு இருக்கு. அந்த நபர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, விஜயலட்சுமியால் பாலியல் குற்றச்சாட்டுக்கு ஆளான ஒரு நபர். விஜயலட்சுமிக்கும் அவங்களுக்கும் என்ன சம்பந்தம், ஏன் அவங்க குற்றச்சாட்டு வச்சாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சோசியல் ஒர்க் செய்யறாருன்னு சொன்னேன் இல்லையா, சமூக சேவை. அப்ப விஜயலட்சுமியோட அம்மா இறந்த பொழுது இவரு தான் போய் உதவி பண்ணியிருக்காரு. இறுதி சடங்கு பண்ற வரைக்கும் கூட நின்று எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காரு. கடைசியா ஒரு வீடு எடுத்து தங்க வச்சிருக்கிறாரு. அந்த வீடு சரியில்லை, இங்க ஃபேன் சரியா ஓட மாட்டேங்குது, பாத்ரூம் சரியா இல்லை, யூரின் இன்ஃபெக்ஷன் வருது அப்படின்னு சொல்லி எனக்கு வேற ஒரு ரூம் பார்த்து கொடுங்க, ஹோட்டல்ல ரூம் புக் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அங்க ரூமுக்கு போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது, ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃப் வேணும் இல்லையா ரூம் எடுக்கிறதுக்கு. ஓட்டு ஐடி கிடையாது. யாருக்கு? விஜயலட்சுமிக்கு கிடையாது, அவங்க அக்காவுக்கு கிடையாது, அவங்க அம்மா யாருக்குமே கிடையாது. ஆதார் கார்டு கிடையாது, எந்த ஒரு ஐடி ப்ரூஃபும் கிடையாது, அக்கௌண்ட் நம்பர் கிடையாது விஜயலட்சுமிக்கு. எல்லாமே இவருடைய ஜனஸ்நேகி யோகேஷனுடைய ப்ரூஃப்ல கொடுத்து தான் வாங்கி கொடுத்துருக்காங்க. நான் சொல்றது பொய்ன்னு நினைச்சீங்கன்னா ஜனஸ்நேகி யோகேஷ் அப்படின்னு நீங்க யூடியூப்ல சர்ச் பண்ணி பாருங்க, விஜயலட்சுமி இசு சர்ச் பண்ணி பாருங்க, எல்லாமே கன்னடத்துல இருக்கும். சொல்லக்கூடிய வார்த்தை புரியலனாலும் என்ன சொல்ல வராங்கிறத நமக்கு புரியும். அதை தெளிவா நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணி பார்த்துட்டு தான் நான் சொல்றேன். சரிங்களா? அவரு மேல ஹோட்டல்ல ரூம் எடுத்து தங்க வச்சிட்டாரு.
ஹோட்டல்ல ரூம் எடுத்து தங்க வச்சதுக்கு அப்புறம் ஜனஸ்நேகி யோகேஷ் 9 மணிக்கு என் வீட்டு ரூம் வந்து தட்டுறாரு அப்படின்னு சொல்லி பாலியல் குற்றச்சாட்டை அந்த இளைஞர் மீது வச்சிருக்கிறாரு. ರಾತ್ರಿ 9 ಗಂಟೆಗೆ ಜನಸ್ನೇಹಿ ಯೋಗೇಶ್ ನನ್ನ ರೂಮಿಗೆ ಬಂದಿದ್ದ ಅಂತ ತುಂಬಾ ಜನ ನೋಡಿ. ஒட்டுமொத்த ஆதரவாளர்களும் கொதிச்சு போய் விஜயலட்சுமி மூஞ்சில காரி துப்பி அனுப்பியிருக்காங்க. இனிமே வந்து கர்நாடகாவில் நமக்கு குழப்ப ஓடாது. ஜெகதீஷ் பத்தி பேசுவோம், நாளைக்கு பேசுவோம் ஜெகதீஷ் பத்தி, இன்னைக்கு இதை பேசுவோம். இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல நேற்றைய தினம் விஜயலட்சுமி வந்து ஒரு வீடியோ போடுறாங்க. நான் படிச்ச பள்ளி சான்றிதழ் இதுதான், நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள் நான் தமிழ் பொண்ணு இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி வீடியோ போடுறாங்க. யாருமே அப்படி சொல்லலையே. யாரு சொன்னா? நம்ம தான் ஒரு 2 காணொலி போட்டிருக்கோம். மற்றபடி விஜயலட்சுமிக்கோ, மற்றபடி இந்த வீரலட்சுமிக்கோ, இந்த பெரியாரிஸ்ட் என்று சொல்லப்படக்கூடிய திருமுருகன் காந்தி இவர்களுக்கெல்லாம் யாருமே பதில் கொடுக்கறது இல்ல. நம்ம தான் பேசிக்கிட்டு இருக்கோம். திடீர்னு யாருக்கு பதில் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க பள்ளி சான்றிதழ்ங்கிற பேர்ல ஒரு A4 சீட்ல காப்பி பேஸ்ட் பண்ணி பிரிண்ட் எடுத்த மாதிரி இருக்கு. அதை வச்சுக்கிட்டு இதுதான் வந்து என்னோட கேஸ்ட், நான் தமிழ் பொண்ணு அப்படின்னு சொல்றாங்க. நானு கன்னடதாலோ அப்படின்னு சொன்னது யாரு? விடுதலை புலிகள் ராஜீவ் காந்தியை கொன்ற ஒரு அமைப்பினுடைய பொலிட்டிக்கல் பார்ட்டி தான் நாம் தமிழர் கட்சி. அப்படி சொன்னது யாரு? நிறைய பேர் சொல்றாங்க விஜயலட்சுமிக்கு வந்து மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கு, அதனாலதான் அவங்க அப்படி பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு. கர்நாடகாவில் இப்போ ஃபுல்லா சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்க மனநலம் பாதிக்கப்படல, தெளிவா இருக்காங்க. நமக்கு கூட ஒரு லாங்குவேஜ் தான் தெரியும், அவங்களுக்கு பல லாங்குவேஜ் தெரியுது, தெளிவா இருக்காங்க. இவங்க வந்து ஒரு இலுமினாட்டி குரூப்னு சொல்லலாம். ஒவ்வொருத்தன் எவெல்லாம் வளர்ந்து வரானோ அவனை பேரை டேமேஜ் பண்ணிவிட்டு அவனை அரசியல் தளத்தில் இருந்து அப்புறப்படுத்தக்கூடிய வேலை செய்யறது, அங்க ஒண்ணு பேசுறது இங்க ஒண்ணு பேசுறதுன்னு காசு கொடுக்குற இடமெல்லாம் இப்படி பிழைப்பு நடத்திக்கிட்டு திரியக்கூடிய ஒரு இலுமினாட்டின்னு சொல்லலாம். இதுக்கு பின்னாடியில மிகப்பெரிய அரசியல் இருக்கு. ஒரு தேசிய இனத்தினுடைய வளர்ச்சியவே தடுக்கக்கூடிய அளவுக்கு வலிமை இருக்குன்னா அது வந்து பொம்பளை சமாச்சாரம் தான். ஒரு மனுஷன் மேல பொம்பளை குற்றச்சாட்டை அள்ளி போட்டோம்னா மக்கள் எல்லாரும் நம்பிடுவாங்க. சோசியல் மீடியா, மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவெல்லாம் பரப்பணும்னா மக்கள் எல்லாரும் நம்பிடுவாங்க. அதை கையில எடுத்துக்கிட்டு மிகப்பெரிய அளவில் அரசியல் நடந்திருக்கு. இந்த விஜயலட்சுமி வந்து தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை கர்நாடகாவிலையும் பண்ணியிருக்காங்க. கர்நாடகாவில் பருப்பு வேவலை செருப்படுத்து அடிச்சு துரத்திருக்காங்க. கர்நாடகாவில் பருப்பு வேவாது, அங்க இனிமே துட்டு கிடைக்காது. அவங்களோட கடைசி நம்பிக்கை இப்ப திமுக தான். திமுக வர காசை வச்சுதான் பொழப்ப ஓட்டி ஆகணும். இப்ப நம்ம 2 நாளா போட்டு பொழன்னு பொழந்ததுல நான் தமிழ் பொண்ணு இந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்லி ஒரு A4 சீட்டை வெளியிடுறாங்க. அந்த A4 சீட்ல காப்பி பேஸ்ட் பண்ணி பிரிண்ட் எடுத்திருக்காங்க. நான் தமிழ் பொண்ணு அப்படிங்கிறாங்க. அப்ப நானும் கன்னடதாலோ ராஜீவ் காந்தியை கொன்ற ஒரு ஆர்கனைசேஷன் நான் சுட் நாட் பி ரன் தமிழ்நாடு, தமிழ்நாட்டுல ரன் பண்ணவே விடக்கூடாது அப்படின்னு பேசினது யாரு? ರಾಜೀವ್ ಗಾಂಧಿನ ಕೊಂದಂತ ಒಂದು ಆರ್ಗನೈಸೇಷನ್ ಅವರು. ಓಕೆ, ದಟ್ ಆರ್ಗನೈಸೇಷನ್ ಶುಡ್ ನಾಟ್ ಬಿ ರನ್ನಿಂಗ್ ಅ ಪಾರ್ಟಿ ಇನ್ ತಮಿಳ್ನಾಡು ಅಟ್ ಆಲ್. 2026ல இங்க வருவீங்களா? தமிழ்நாட்டுக்கு வந்து மீண்டும் இந்த குற்றச்சாட்டு வைப்பீங்களா? அதை பார்த்துட்டு நாங்க இருப்போம்னு நினைக்கிறீங்களா? எங்களை என்ன பார்த்தா பிள்ளக்கா பயிலுக மாதிரி தெரியுதா? 2026ல நீங்க வாங்கம்மா. உண்மையான தமிழர்கள்னா யாரு? பொறுத்து போறதுனால நாங்க ஜனநாயகவாதியா இருக்கிறதுனாலயே பயந்துகிட்டு இருக்கோம், நமக்கு எதுக்கு பிரச்சனை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம்னு நினைக்க வேணாம். வருவாங்களா, பாலியல் குற்றச்சாட்டு வைப்பாளுங்களாம் 10 வருஷத்துக்கு முன்னாடி, திரும்ப போயிடுவாங்களாம். அதையும் ஒரு கூட்டம் நம்புமா. திரும்ப அடுத்த எலெக்ஷனுக்கு வருவாங்களாம், அப்புறம் போயிடுவாங்களாம். திரும்ப அடுத்தடுத்த எலெக்ஷனுக்கு வந்துகிட்டு இங்க மயிரை பிடிங்கிட்டு இருப்பாங்க. நாங்க பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டே இருக்கணுமா? 2026ல நாங்க யாருங்கிறது தெரியும். விஜயலட்சுமி வந்து மனநலம் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவங்க வந்து அவங்களுக்கு மருத்துவம் தேவை, மருத்துவ உதவி தேவை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பேசுறாங்க. தெளிவா இருக்காங்க. யூடியூப்ல தட்டி பாருங்கப்பா, ஜனஸ்நேகி யோகேஷ் விஜயலட்சுமி இசு, ஜெகதீஷ் விஜயலட்சுமி இசு கர்நாடகா போட்டு பாருங்க. இத பேசுவதற்கான தேவை இருக்கு. யாருக்கும் தெரியாத ஒரு விஷயத்த நம்ம பேசுற. நம்ம விஜய் ரசிகர்கள்ட்ட ஒரு அரசியல் ரீதியா கேள்வி கேட்டா நீங்க முதல்ல விஜயலட்சுமிக்கு பதில் சொல்லுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு எல்லா மக்களுக்கும் தெரிஞ்சிருக்கு. எல்லா மக்கள்கிட்டையும் கொண்டுட்டு போய் சேர்த்திருக்காங்க. எப்படி வந்து நாம் தமிழர் கட்சி வந்து பிஜேபியோட பி டீம்னு ஒரு பொய்யான பரப்புரையை கொண்டுட்டு போய் சேர்த்தாங்களோ அதே அளவுக்கு பரப்புரையை விஜயலட்சுமி ஏமாற்றி விட்டார் சீமான் அப்படிங்கிற பரப்புரையும் மக்கள் மத்தியில போய் சேர்ந்திருக்கு. இதை பேச வேண்டிய தேவையும் அவசியமும் இருக்கு. கடந்து போறேன்னு சொல்லிக்கிட்டு ஜனநாயகவாதியா இருக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு எல்லாத்தையும் அமைதியா பொறுத்து போயிட்டு இருந்தோம்னா வீழ்ச்சி நமக்கு தான். அது தெளிவா புரிஞ்சுக்கோங்க. நான் ஒண்ணு வெளிப்படையா கேட்கிறேன் நாம் தமிழர் உறவுகள்கிட்ட. எங்க அண்ணன் திருமாவளவன் இருக்காரு, ஒரு பெண் வந்து தொடர்ச்சியா இப்படி 10 வருஷமா வீடியோ போட்டுக்கிட்டு ஏன்னா இது பண்ணிட்டாரு அது பண்ணிட்டாருன்னு சொல்லிக்கிட்டே இருந்தா
அது பொய்ன்னு அவர்களுக்கு தெரிஞ்சா இத்தனை நாள் அந்த பெண் வீடியோ போட்டுட்டு இருக்க முடியுமா? விட்டுருப்பாங்களா நேரம்? ஐயா ராமதாஸ் இருக்காரு, அன்புமணி ராமதாஸ் இருக்காரு, அவங்க மேல ஒரு பெண் இப்படி பாலியல் குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டு இருந்தா நேரம் பாட்டாளி சொந்தங்கள் விட்டுருப்பாங்களா? நம்ம மட்டும் ஏன் விட்டுக்கிட்டு இருக்கணும்? ஒருத்தன் கேஸ் வாங்கிட்டு போனா போவோமே. பெண்ண எவன் மேலதான் கேஸ் இல்ல. திராவிட மாடல் வந்து பேசுனதுக்கெல்லாம் கேஸை போட்டு உள்ளத்துக்கு தான் வச்சுக்கிட்டு இருக்காங்க பல நபர்களை. தொடர்ச்சியா வந்து இது நடந்துகிட்டே இருக்கு. இப்ப நேத்து வந்து வீடியோ போட்டு எதுக்கு வீடியோ போட்டவனே உன்ட்ட யாரு கேட்டா? நாம் தமிழர் உறவுகள் வந்து விஜயலட்சுமிக்கு பதில் சொல்றது கிடையாது, வீரலட்சுமி யாருக்குமே பதில் சொல்றது கிடையாது. நம்ம மட்டும்தான் சொன்னோம். அதுதான் வீடியோ போட்டிருக்காங்க. அவங்க பதிலுக்கு நான் என்ன பேசுவேன்னு நினைச்சாங்கன்னு தெரியும், நான் எதை வச்சு நம்மளை தூக்க நினைக்கிறாங்கிறதும் தெரியும். இந்த பிள்ளைக்கா வேலை, இந்த பூச்சாண்டி வேலைலாம் நம்மள்ட்ட எடுப்படாது. சரிங்களா? நாங்க வேற மாதிரி, நீங்க வந்து சொல்லுவீங்க பிரஸ் மீட்ல நின்று நான் வேற மாதிரி, அந்த வேற மாதிரி இல்ல, உண்மையாவே நாங்க கொஞ்சம் வேற மாதிரி தான். என்ன இருக்கு எங்கள்கிட்ட? ஒன்றும் கிடையாது. இழப்பதற்கு எது ஒன்றும் கிடையாது. பொருளாதார வீழ்ச்சி ஏற்படும் எங்களை கைது பண்ணா, பொருளாதாரமே கிடையாது. அதுல என்னடா வீழ்ச்சி?